ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக நான் நெல்லூருக்கு ஒரு ரிலேட்டிவ் கல்யாணத்துக்காக நான் போயிருந்தேன் இல்லையா. ஸோ 24th மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்து திரும்பி வரலாம்னு சொல்லிட்டு நான் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்திருந்தேன். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. நான் வந்து செக் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்மோர் வரையும் ஒரு ட்ரெயின் இருக்குது. இதுக்கான சார்ஜஸ் வந்து 75 rupees. அங்கே பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் வந்து அக்செப்டட்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து என்னுடைய கிரெடிட் கார்டு, அந்த ரூபே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நான் யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணலான்னு பார்த்தேன். பட் அது அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தது தான் இந்த ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் இதெல்லாம். ஆனால் அதுவே நம்ம ரயில்வேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணலன்னா எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஒரு சின்ன கடையில் கூட பார்த்தீங்கன்னா பேடிஎம் மூலமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப வந்து அக்செப்ட் பண்ணுது. ஆனால் இந்த மாதிரி ரயில்வேஸில் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த ரூபே கிரெடிட் கார்டு. அதுக்கப்புறம் அந்த கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டு நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்? ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் புதன்கிழமை தான் வரும் போல். இந்த ட்ரெயின் 5 மணிக்கு வர வேண்டியது, அது லேட்டாக வந்து வந்திருந்தது. 5:20க்கு வந்து நான் அங்கே ட்ரெயின் ஏறியிருந்தேன். கரெக்டாக 8:20க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரலுக்கு ஆப்போசிட் அந்த பார்க் ஸ்டேஷன் கிட்ட சிக்னலுக்காக வெயிட் பண்ணுச்சு. அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறங்கிட்டு கிராஸ் பண்ணி நான் லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி நான் வேப்பம்பட்டு வந்து வந்திருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 75 rupees இல்லையா. அதுக்கப்புறம் இந்த வேப்பம்பட்டு வரதுக்கு ஒரு 10 ரூபாய், ஸோ 85 rupees. ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே வேப்பம்பட்டில் வந்து நான் நெல்லூர் போகிறப்ப ஸ்ட்ரைட்டாக நான் டிக்கெட் வாங்கியிருந்தேன் இல்லையா, அது 95 rupees. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 85 rupeesல முடிஞ்சு போச்சு. ஒரு 10 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது. without proper journey ticket or platform ticket. Traveling without a ticket is a punishable offense. Railway track ದಾಟುತ್ತಾ ಪ್ರವಾಹಗಳು ಮತ್ತು ನೀರನ್ನು ಕಾಲಿನಡಕ ವಸ್ತುಗಳು ಮಾತ್ರವೇ ಉಪಯೋಗಿಸಬಲ್ಲದು. ஸோ இந்த தாம்பரம் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 நாள் வந்து ட்ராவல் போல். அதில் முதல் நாள் வந்து நியூ துன்சிக்கியா ஜங்ஷன் சொல்லிட்டு ஒரு இடத்துல புறப்படுது. காலையில் 6:30 மணிக்கு வந்து புறப்படுது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வருது எல்லா இடத்தையும் தாண்டி. 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நிறைய லொக்கேஷன் வந்து ஹால்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஜனங்களை ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது நாள் தான் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே சென்னைக்கு வந்து கொண்டு வந்து விடுது போல். அதுக்கு நடுவில் தான் நான் நெல்லூரில் வந்து நான் ஏறி இருந்தேன். ஸோ 5 மணிக்கு ஏறினா அரௌண்ட் 8 o'clock வந்து நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நார்த் இண்டியன்ஸு, கொஞ்சம் கூட உட்கார கூட இடமே இல்லை. ரொம்ப வந்து நச்சரிப்பாக இருந்தது. ஸோ அந்த நார்த் இண்டியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலீஜாக வந்து எல்லாத்தையும் பான் பராக்கெலாம் போட்டு துப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதை தாண்டி முழுக்க பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருந்தது. ஒரே ஸ்மெல்லு, அந்த ரயில்வே கம்பார்ட்மெண்ட் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்மெல்லு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இடம் கிடச்சாலும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தொட்டில் கட்டி அதில் உட்காந்துடுறாங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து தூளி கட்டி அதில் வந்து படுத்துக்கிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தானுங்க. அதனால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அன்ரிசர்வ்டில் போயிட்டு நம்ம ஃபேமிலியோடலாம் உட்காரவே முடியாது. நான் தனியாக போனதுனால கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால் மோஸ்ட்லி ஃபேமிலி கூடலாம் போகிறப்ப கண்டிப்பாக ரிசர்வேஷன் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. ஸோ நார்த் இந்தியன்ஸ் மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, நம்ம
ஆளுங்க கூட நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆந்திராக்காரங்க என்ன, தமிழ்காரங்க என்ன, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்எடுகேட்டட் ஃபெலோஸ், இந்த லேபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கலீஜாக இருக்காங்க. நிறைய நேரத்தில் படித்தவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. பட் நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி ஆளுங்க ஒரு 10% தான் இருப்பாங்க, 90% வந்து டீசெண்டாக வந்து இருப்பாங்க. ஆனால் அவங்க 99% வந்து கலீஜாகவே இருக்காங்க. ஒரே ஸ்மெல் அடிக்குது, அதுக்கப்புறம் வந்து காரி துப்பிக்கிட்டே இருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே குப்பையை போட்டுட்டு அதிலே உட்காந்துக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது. ரொம்ப வந்து நான் டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த வாட்டி இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பெரியம்மா வந்து வரல. ஆக்சுவலாக அந்த பெரியம்மாவோட தங்கச்சி பையனுக்கு தான் கல்யாணம், ஆனால் அவங்களே வரல. அதனால் நான் வந்து பெரியப்பா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன். பெரியப்பா வந்து கடைசியாக அந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பொண்ணு மாப்பிள்ளை வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க காரில் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தார். ஸோ அவங்க புதுசாக வந்து வீடு கட்டியிருக்காங்க. ஸோ G+3 மாடலில். ஸோ அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாரு பெரியப்பா கஷ்டப்பட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. ஸோ பெரியப்பா வந்து மேலே இருக்காங்க போல். அவங்க வீட்டுக்குள்ளேயே நிறைய வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ பெரியம்மா கிட்ட பேசிட்டு, என்ன பெரியம்மா எப்படி இருக்கீங்க, கல்யாணத்துக்குலாம் வந்திருக்கலாமே அப்படின்லாம் சொல்லி கேட்டதுக்கு, முடியல என்னால், வெளியிலவே நான் போகிறதில்ல வீட்டை விட்டு அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரியப்பாவோட ஃபஸ்ட்டு பொண்ணு இருந்தாங்க. ஸோ எப்படிக்கா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டதுக்கு நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் சும்மா இல்லாமல், ஸோ அவங்க பையன் இருக்கார் இல்லையா, அந்த 3வது பையன், அந்த பையன் வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டாரு, ஸோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுங்க, வந்தால் வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து யார் யாரும் கிளம்பி வந்துடுறீங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ரீ அட்வைஸ்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, கிளம்பி போன்ற மாதிரி அந்த அக்கா சொல்லிட்டாங்க. அந்த கல்யாணம் ஆகாமல் ஒரு அக்கா இருக்காங்க இல்லையா அவங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக போச்சு. இதுக்கு தான் பெரியப்பா வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு 20-30 நிமிஷம் கூட இல்லை, டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பி ஆட்டோ பிடிச்சி நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்துட்டேன். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பெரியப்பா முழுக்க என்னை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஆட்டோ ஏற்றி விட்டது கூட பார்த்தீங்கன்னா பெரியப்பா தான். ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்களோட ஆசீர்வாதம் தேவைன்றதுனால தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் அந்த பெரியம்மாவும் பார்த்துட்டு வந்தேன். ஸோ பெரியம்மா அவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து சீர் வந்து கொடுத்தாங்க. அதாவது புடவை, அதுக்கப்புறம் இந்த துணிமணியெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, எப்பயாவது ஒரு தடவை தானே விசிட் பண்ணுவாங்க. அதனால் அதே போல் என்னையும் பக்கத்தில் உட்கார வச்சு எனக்குமே பார்த்தீங்கன்னா காசு கொடுக்க வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே பெரியப்பா வந்து கல்யாணத்துலேயே எனக்கு வந்து காசு கொடுத்துருந்தாரு, வேணான்னு சொன்னாலும் கேட்கல. ஸோ அதுக்கப்புறம் பெரியம்மா கிட்ட காசு வாங்கிக்கிட்டு ஒரு 500 ரூபாய் அதிலிருந்து எடுத்தும் கொடுத்துருந்தாரு, வேணான்னு சொன்னாலும் கேட்கல. ஆல்ரெடி பெரியப்பா வேறு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருந்தாரு. நான் போயிட்டு எனக்கு ஆன செலவுக்கு டபுள் மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க இந்த வாட்டி. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.